ஹாய் வியூவர்ஸ், யூடியூப் சேனல். இது என்ன கோலம் பார்த்தீங்களா? இன்னைக்கு எங்கள் தாத்தா வந்து காட்டில் தேன் எடுக்க போகிறாரு. அதனால நானும் கூட போய் வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறேன். அதான் தேனி கொட்டிடக்கூடாதுன்னு இவ்வளோ சேஃப்டி பண்ணி என்னை அனுப்பி விடுறாங்க. வாங்க எப்படி தேன் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அவர் எடுத்துட்டு வருவாங்க. நான் இப்படி வரேன். இல்லை வாங்க, போன வாடி கையை பிடிக்க சொன்னீங்க. போங்க, இங்கேயே நிற்கிறா தாத்தா. எங்கனையா இங்கே மேலேயாப்பா? இங்கேங்க பொந்துக்குள்ளையா இருக்கும். வந்துட்டேனா? மரத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். மரத்துலலாம் நீ சொல்லலை, கட்டு நிற்கிறேன். என்னப்பா பண்ற? ஏலக்காய் செடி, ஏலக்காய் ஒன்று கூட இல்லை. வீட்டு பக்கத்துலேயே தான் தேன் இருந்துச்சு. பொந்து தேனாமா. இந்த கலரை அடுக்கி வச்சிருக்கோல, இந்த இடத்துக்குள்ளே தான் தேனி வந்து கூடு கட்டியிருக்கு. இப்போ அங்கே தான் எடுக்க போகிறோம். இந்த சின்ன கேப் தெரியுது இல்லையா, அந்த பெரிய கல் பக்கத்தில், அந்த இடத்துல தான் இருக்குது. தாத்தா கல் எடுக்கும் போதே தாத்தாவுக்கு வந்து 2 தேனி கொட்டிருச்சு. அவருக்கு தெரியும், நீ கம்மன் அமைதியா பூப்பூசி எதுவும் இல்லை. தாத்தா எத்தனையோ வாட்டி தேன் எடுத்திருக்காரு, ஆனால் நான் கூட போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து தேன் எடுக்கிறப்ப கூட வர்றது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் தேன் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி தான் நான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப அது ஒரு கல் எடுக்கவே தேனி வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, நிறையா தேனி. அதுவும் பொந்து தேனி வந்து தாத்தா ரொம்ப மாதமாக பார்த்து வச்சுருந்தாரு. ஆனால் இது எங்களை ஏமாத்திருச்சு. கொஞ்சம் தான் தேன் கிடச்சிச்சு, மற்றதெல்லாம் ஆகாத, அது தேன் குடிச்ச ராடாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கல்லுக்குள்ளே அந்த கல்லை ஒவ்வொன்றா விழுகாமல் இருக்கிறத எடுத்து, அந்த கல்லெல்லாம் சரிஞ்சு விழுகக்கூடாதுல, அதை பார்த்து பார்த்து எடுக்கிறதும் எவ்வளோ கஷ்டம். இப்போ தாத்தா இப்போ கீழே எடுத்து வச்சுருக்காருல, அதெல்லாம் வந்து ஆகாத ராடு, அதில் தேன் இல்லவே இல்லை. இப்போ இலையில எடுத்து வச்சுருக்கிறது மட்டும்தான் தேன் இருக்கிற ராடு. பாருங்கள் எவ்வளோ ராடு வேஸ்ட்டாக போயிடுச்சின்னு. இதில் ஒரு சொட்டு தேன் கூட இல்லை. இந்த நம்ம இலையில வச்சுருக்க ராடில் தான் வந்து தேன் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு 50 மில்லி மட்டும்தான் கிடச்சிச்சு, அதிகமாக வரல. பாருங்கள் தேன் எப்படி கூடு கட்டி இருக்குன்னு. இந்த பொந்துக்குள்ளே தான் வந்து தேன் இருக்குது. ஒரு சின்ன கப்பு கூட கேள உள்ள நுழைய மாதிரி. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பொந்துக்குள்ளே தான் வந்து தேன் கூடு கட்டி இருக்குது தேனி.
உள்ளே வந்து கூடு இருக்குது, ஆனால் அவ்வளோக்கா தேன் வந்து இல்லை. தேனி வந்து அதை குடிச்சிருச்சு. பாருங்க, எடுக்கும்போதே கல்லெல்லாம் சரிஞ்சு விழுந்துருச்சு, கொஞ்சம் கல்லெல்லாம். அப்புறம் வந்து இந்த தேனி பாருங்க எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு, அங்கங்கே கடிச்சு வச்சிருச்சு. தாத்தா ஃபேஸில் தான், என்னையும் கூட கடிக்கல, ஆனால் தாத்தாவை தான் ரொம்ப கடிச்சிருச்சு. தேவையான குடிக்கிறதுக்கு வச்சிருந்தேன். சரி வீட்டு அது குடிச்சு மிச்சம் இல்லைங்க கஷ்டம். இப்போ சரிஞ்சு விழுந்துருச்சுல, அந்த இடத்துல கொஞ்சம் தேன் இருந்திருக்கும் போல், ஆனால் எடுக்க முடியல. இப்போ நம்ம எடுத்து குண்டால போடுறதெல்லாம் வந்து தேன் இருக்குது. அப்புறம் இலையில தனியாக வச்சுருக்கோம். கம்மியாக தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு தேன். நம்ம தேன்லாம் ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. தாத்தாவுக்கு வந்து நிறையா கொட்டிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அதை வந்து தேனி கொட்டின இடத்துல வந்து வெள்ளை கலர் கொடுக்கு இருக்குமாமா, அதை எடுக்கணும். இல்லை எடுக்கலைன்னா வீங்கிக்கிறோம் பெருசாக. அதனால் கொட்டின அந்த கொடுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு வந்தால் பாட்டி வந்து வெள்ளை கலர் துணியோ இல்லை துண்டோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் அந்த தேன் ராடை போட்டு புழியணும். பாட்டி அதே மாதிரி புழிஞ்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள், தேன் வருது. இப்படி புழியும் போது நம்மளுக்கு பியூர் தேன் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கலாம். தேனை நல்லா பிழிஞ்சிட்டு உள்ளே பிழிஞ்சு முடித்த ராடு இருக்கும் இல்லையா, அந்த ராடை எடுத்து வச்சுட்டு தேன் இருக்க ராடை உள்ளே வச்சு நல்லா பிழியணும். அப்புறம் குட்டி ராடு, பிஞ்சு ராடுன்னு சொல்லுவாங்க, அந்த ராடு ஒயிட் கலரில் இருக்கும், லைட்டாக மஞ்சள் கலர் கலந்த மாதிரி. அந்த ராடை வந்து அப்படியே வாயிலே கடித்து தேனை சாப்பிட்டுட்டு அந்த ராடை துப்பிடணும். நம்மளுக்கு வந்து பிஞ்சு ராடு வந்து இதில் கிடைக்கல. அவ்வளோதான், நம்ம பிழிஞ்சு முடிச்சாச்சு. இன்னொரு இடத்துல போய் நம்ம தேன் எடுத்திருக்கோம், அது இன்னொரு வீடியோ போடுறோம். அதில் வந்து மகரந்தம்லாம் கிடச்சிச்சு. அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.